சொன்னதை உங்களுக்கு ஆயிடுச்சு சொல்லுங்க. இஹ காவः பிரஜாயத்வமிஹாஸ்வா இஹ பூருஷாः இஹோ சஹஸ்ரதக்ஷிணோ ராயஸ்போஷோ நிஷீதது सोमेनादित्या बलिनः सोमेन पृथिवी दृढा अथो नक्षत्राणामेषामुपस्थे सोमहादितः प्रस्वस्थः प्रेयं प्रजया भुवने सोचेष्ट इह प्रियं प्रजया ते समृध्यतामस्मिन् गृहे कारिह पत्याय जागृहि केनापत्या कण्वकं सकं सृजस्वाथादिद्विविधतमावदासि सुमङ्गलीरियं वधूरिमागुं समेत पश्यत सौभाग्यमस्यैतत्त्वायाथास्तं विपरेतन ध्रुवक्षितिर्ध्रुवयोनिर्ध्रुवमसि ध्रुवनस्थितम् त्वन्नक्षत्राणामेषसि समावाहि प्रदन्यदः नक्षत्राणामेषसि समावाहि प्रदन्यदः सप्तर्षयः प्रथमां कृत्तिकानामरुन्धतीं यद्ध्रुवतागं हनिन्युष्षट्कृत्तिकामुख्ययोगं वहन्तीयमस्माकमेधत्वष्टमी सदसस्पतिमद्भुतं प्रियमिन्द्रस्य काम्यं शनिं मेधामयाशिषम् उद्दीप्यस्वजातवेदो भद्रन्यदतिं मम पशुगश्चमह्यमावह जीवनं च दिशो दिश मानो हिपुंसेज्जातवेदो गामश्वं पुरुषं जगते अभिभ्रदग्नहागहि श्रियामा परिपाजय. இந்த கண்டத்துல பிரவிஷ்ய ஹோமத்துக்கு முன்னாடி ஆனடுகம் சர்மா அப்படின்னு சொன்னார். அதை நாம் நடைமுறையில் எப்படி பயன்படுத்திருக்கோம்னா, ஆரம்பத்தில் சர்மவன்மேதமாக சொல்லும்போது தர்பையை போடுவோம். இப்போ அந்த தர்பை எடுத்து அதில் உட்காரணும். அதுக்கு இகங்காவகான்னு, அதுக்கு இவர் என்ன சொல்வார், உத்தரையா சர்மன் உபவிசதா. உத்தரையாங்கிறது அதுக்குன்னு சொல்லியிருப்பாரு. உத்தரையா சர்மன் உபவிசத உத்தரோ வரஹ. உத்தரையான்னா அதுக்கு இல்லை மந்திரம் சொன்னலையா. ஆகன்கோஷ்டமிதி பிரதிமந்திரம் பிரயோதசாவதிர் உத்வாதயாதி பிரதிபத்திய பிரேஜனாந்தம் கிருத்வா இஹகாவ இதி சர்மன் உபவிசத உத்தரோ. உத்தரையாங்கிறது இகங்காவகான்னு அர்த்தம். இககாவ இது இககாவ பிரஜாயத்துவங்கிறத ஆரம்பித்து அந்த சர்மாவில் உட்காரணும். உபவிசதா ஜுபஜன ரெண்டு பேரும் உட்காடுறான். இந்த ரெண்டு பேரும் உட்காரத்துக்காகத்தான் அந்த சர்மாவை முதல்ல விரிச்சார். இப்போ அதில் உட்காடுறான். இக இந்த இந்த கிரகத்தில் இந்த வீடு இருக்க காவஹா பிரஜாயத்துவம் பிரஜாதாக பவத, நிறைய கோக்கள் வரணும். அது மட்டும் போராது. இக அஸ்வாக அஸ்வங்களும் இருக்கணும். இக பூருஷா நிறைய பிரஜைகளும் புருஷ பிரஜைகளும் இருக்கணும். இவாள் எல்லாரும் இந்த வீட்டில் இருக்கணும். அதுக்கு என்ன சொல்றார், இகைவ இகோ அப்படின்னா இகைவான்னு அர்த்தம். இக ப்ளஸ் ஏவாங்கிறத சேர்த்து வேதத்தில் இகோன்னு வரும். சஹஸ்ர தட்சிணாக நிறைய தானம் பண்ணுறவர் யோக்கியனான. அது மட்டுமா, ராயஸ்போஷா தனம், அதே மாதிரி தனத்தினுடைய போஷம், இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு இந்த மந்திரத்தினால இந்த வீட்டில் சமஸ்த விதமான ஐஸ்வர்யங்களும் வரணும் அப்படின்னு பிரார்த்திக்கப்படுது. இந்த பழைய காலத்தில் கல்யாணம் ஆச்சுன்னா வெளியில் போகிறதுன்னா அந்த குதிரையை பயன்படுத்திப்பா வண்டியா. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அவளுக்கு பசுக்கள் வேணும். இக காவஹா ஒன்று, இக அஸ்வாகான்னு இருக்கு. இக அஸ்வா இக பூருஷாகனாரு. அந்த இக இகங்கிற சப்தம் எல்லாம் வீடை குறிக்கிறது. அதெல்லாம் நிறைய வரணும். சஹஸ்ர தட்சிணா, சஹஸ்ர சப்தத்துக்கு ஆயுதம்னு அப்படி குறிப்பிட்ட அர்த்தம் இல்லை, நிறையன்னு அர்த்தம். பகுதான யோக்கியா. இந்த வீட்டில் ஆரெல்லாம்
தங்குறாளோ யாரெல்லாம் உற்பத்தி ஆகிறாளோ யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கெல்லாம் என்ன பாக்கியம் கிடைக்கணும்? நிறைய தானம் பண்ணுறதுக்கு யோக்கியதை கிடைக்கணும். அப்படி இருந்தால் என்ன வேணும்? அந்த யோக்கியதைக்கு அடையாளமாக ராஜஸ்போஷா, ராஜா தனம்னு அர்த்தம். அதனுடைய போஷா பெருக்கு. இப்போ தனம் பெருகி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது ரிஷி. இதுவும் 2 பேரும் உட்கார்றா. இப்போ அடுத்தது அந்த வதூனுடைய உபஸ்தத்தில், அதாவது மடியில் ஒரு புள்ள குழந்தைய வச்சு அந்த புள்ள குழந்தைய உட்காந்து வச்சு ஜெபிச்சு மந்திரத்தோடு ஒரு பழத்தை கொடுத்து அனுப்பி வைக்கிறான். அங்கே என்ன சொல்கிறார்? அதாஸ்யாக புங்குஸ்வோ ஜீவபுத்திராஜாக புத்திரமங்கே சோமேனாதித்யா இத்தனேன உபவீசிய. சோமேனாதித்யா பலினஹா என்கிற மந்திரம் இருக்க, அந்த மந்திரத்தை சொல்லி புங்குஸ்வோர் ஜீவபுத்திராஜாக, அதாவது புத்திரம், அந்த குழந்தை எப்படி இருக்கணும்? ஒரு சுமங்கலியாக இருக்கணும். புங்குஸ்வோக புள்ள குழந்தை. அதை இந்த சோமேனாதித்யாபலினா என்ற மந்திரத்தினால அவளுடைய அங்கத்தில் உபவேசன மந்திரம். சோமேனாதித்யாபலின சோமேன பிருத்திவி திருடா அதோ நட்சத்திராணாம் உபஸ்தே சோமாதிதஹ. இந்த உபஸ்தேன மடியில் எடுத்து வைக்கிறதுங்கிற மந்திர லிங்கத்தினால அந்த மந்திரத்தை சொல்லி அவனை உட்காரணும். தஸ்மை அந்த குழந்தையை பொருட்டு பலானி பழங்களை பிரஸ்வஸ்தைரியுஷா பிரதாய, அந்த பழத்தை இவ கொடுக்கணும். எப்படி? பிரஸ்வஸ்த பிரேயம் பிரஜயா புவனே சோசேஷ்ட இஹ பிரியம் பிரஜயா தே சம்ரத்யதாமஸ்மின் கிரஹே கார்ஹவத்யாய ஜாகிரி. ஆமா, அப்படின்னு ஆரம்பிச்சு இது கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவ 2 பேரும் மௌனமாக இருக்கணும். இந்த கொடுக்கணும்னு சொல்லி நிறுத்தி விட்டார்கள். ஏன் தெரியுமோ? கொடுத்தா அவனை சாப்பிட்றது ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் 2 பேரும் எப்படி இருக்கணும்? அப்படியே மௌனமாக இருந்துட்டு, மௌனம் எப்போ விடுறது? நீள வியாக்கியானம் பண்ணுறார் அவர். எப்படி அவ பிரசவிச்ச முன்னாடி சொல்லுவார், ஜீவசோர் தேவகாமா சோதான். முன்னாடி நீ எங்காத்துல வந்ததுக்கு அப்புறம் உனக்கு பிரசவத்தில் ஒரு குழந்தையும் உயிர் இல்லாத பிறக்கப்படாது, உயிரோடு பிறக்கணும். தாத்பரியம் என்ன? அதாவது குழந்தை மிருதமாக வரப்படாது. அப்படி ஒரு பிரார்த்தனை அங்கே சொல்லுவார். அதை இங்கே சரி பண்ணுறதுக்காக எப்படி சோமன் உன்னுடைய மடியிலே உட்கார்ந்து என்றைக்கும் இருக்கிறவன், அதுபோல் உன்னோட உபஸ்தத்தில் அவர் உட்காரட்டும். அவருக்கு நீ என்ன பண்ணணும்? இந்த பலங்களை அவனுக்கு கொடுக்கணும். இந்த பலங்கள் என்ன பண்ணணும்? இங்கே இருக்கக்கூடியதான சகலவிதமான சேயசையும் கொடுத்து நிரந்தரமான உனக்கு பிறக்கிற குழந்தைக்கு ஆயுஷையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசாத இருக்கா. எப்படி பேசாத இருக்கா? மௌனத்தை அவலம்பிக்கணும். ஏன் தெரியுமோ? மௌனம் விடுறதுக்கு ஒன்று சொல்ல போகிறார் அவர். வாசம் எச்சத்யா நட்சத்திரேபியா இருக்குங்க. துவம் அருந்ததீஞ்ச திருஷ்டுவா வாசம் விசிறிஜே. அப்போ தான் வாயை திறந்து பேசலாம்னு இருக்கு. அப்போ மௌனமாக இருந்து அவளுடைய தரிசனம் பண்ணும். அந்த மௌனம் தரிசனத்தினுடைய ஏகாகிரதை, தரிசனத்திலே பிடிப்பு இருக்கு, அதில் தான் என் மைண்டு இருக்குன்னு காமிக்கிறதுக்காக புத்திர பௌத்ராதீனாம் ஆவதாசி. அப்போ புத்திரன் பௌத்திரன் வரைக்கும் போகிறது. அந்த மௌனத்தோடு தான் இவா 2 பேரையும் பார்க்கலாம். அதே துருவனையும் அருந்ததியும். உதிதேஷு நட்சத்திரேஷு பிராச்சி முதீச்சீம்பா திசம் உபனிஷ்கிரமிய உத்தராபியாம் யதாலிங்கம் துருவம் அருந்ததீஞ்ச தரிசெய்தி. துருவனை பார்க்கறதுக்கும் அருந்ததியை பார்க்கறதுக்கும் மந்திரத்தில் இருக்கக்கூடிய அடையாளமாக அந்த லிங்கம் இருக்குது. துருவ சப்தம் இருக்குது, அருந்ததி சப்தம் இருக்குது. அந்த 2 சப்தம்தான் இந்த 2ம் அவளை பார்க்கறதுக்குன்னு தீர்மானம் பண்ணுறது. அநேகமாக வேதங்களில் எல்லாமே எப்படி வரும்னா,
அந்த வேதத்தில் இருக்கிற லிங்கம் அடையாளம் அதை வச்சு தான் மந்திரமே வரும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சப்தம் வந்ததுன்னா அந்த சப்தம் நாம் என்ன காரியம் பண்ணுறோமோ அதோடு ஒட்டி இருந்தால் அந்த மந்திரத்தை சொல்லும். அப்போ துருவட்சிதிகின்னு வருது இல்லையோ, துருவ சப்தம். அதனால துருவனை பார்க்கறதுக்குள்ள மந்திரமா அதை சொல்ற. துருவட்சி துருவயோனி சொல்லு. அதனை வச்சுக்கோ. துருவட்சிதிகி துருவட்சிதிகி துருவயோனி துருவயோனி துருவோ உற்பத்தி, யோனினா உற்பத்தி. துருவட்சிதி அதே மாதிரி நிரந்தரமாக இருக்கா. துருவ சப்தத்துக்கு நிரந்தரமாக அசையாமல் இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். துருவத்துக்கு காரணம் யோனி. பாக்கி நட்சத்திரத்தை விட இந்த துருவ நட்சத்திரத்துக்கே நிரந்தரமாக இருக்கு. மாறி மாறி பல இடங்களில் நட்சத்திரங்கள் தென்படும் ஆகாசத்தில். இது அப்படி இல்லை. இது எப்படி இருக்கு? நிரந்தரம் துருவமாக இருக்கு. நீ துருவமசி துருவத ஸ்திதம். நீ யாரு? தொம் நட்சத்திரானாம் நட்சத்திரானாம் தொமசி. யாரு? எல்லாத்திலும் அக்ரத்திலே இருக்கிறவன். தொன் நட்சத்திரானாம் பிரமதாம் மேத்தியசி. மேத்தின்னா அதை பிடிச்சி வச்சுருக்கக்கூடியதான ஒரு கன்னி. எப்படி எல்லா விதமான காளமாடுகளையும் அங்கேயும் இங்கேயும் போகாமல் ஒரே இடத்துல நிறுத்தத்துக்கு கயிறை பிடிச்சி வச்சுருக்கோமோ அதுபோல் நீ இருக்கு. அப்போ நட்சத்திரத்திலாம் நீ பெரியவன். அந்த அப்படிங்கிற அர்த்தத்தை விளக்கக்கூடியதான மந்திரத்தினாலே துருவ தரிசனம். அருந்ததி தரிசனத்துக்கு என்ன பண்ணார்? சப்தரிஷய பிரதமாம் கிருத்திகானாம் அருந்ததி. அருந்ததிங்கிற சப்தம் வந்ததுனாலே அந்த அந்த மந்திரத்தை சொன்னா போதும். சப்தரிஷியில இது அருந்ததி பிரதானமானது. அதனால அது ரெண்டே பாருன்னார். இப்போ அதை பார்த்ததுக்கு அப்புறம் திருஷ்டுவா வாச்சம் விசர்ஜே. அந்த வாச்சம் விசர்ஜேங்கிறதுக்கு அர்த்தம் இருக்க வார்த்தையை வெளியிடுறாருன்னா அது துருவனை பார்த்தையா அருந்ததியை பார்த்தையா என்கிற வார்த்தை ரெண்டு பேரும் விடுறாள. இப்போ இது கல்யாணம் ஆரம்பிக்கிற போது விவாகத்தில் ஆரம்பத்திலேருந்தே இவா ரெண்டு பேரும் மந்திரம் அல்லாத வேற ஒரு வார்த்தையும் அந்யோன்யம் இவா பேசுறதோ அல்லது வெளியில் இருக்கிற பேசுறதோ இல்லாத மௌனமாக பண்ணணும்னு இருக்கு. இப்போ ஆரம்பத்திலேருந்து கன்னிகாதானமாய் அவள் ரெண்டு பேரும் வந்து உட்கார்றா. ரெண்டு பேரும் உட்கார்ந்து அந்த முதல் ஹோமம் இருக்கு பாரு, இந்த கையில் இந்த ரெண்டையும் வைக்க சொல்லி பத்வஞ்சலி ஹோம விதான தடவையும் ஆரம்பித்து அதுதான் ஹோமம். அந்த ஹோமம்தான் அந்த விவாக ஹோமம். அதுக்கு அந்த விவாக ஹோமத்திலேருந்து ஆரம்பித்து அவள் ரெண்டு பேரும் மௌனமாக இருக்கலாம். நாமே சொல்லணும்ப்பா, எங்கேயாவது வேற விகிதமான ஒரு கர்மாவில் நாம் ஈடுபட்டிருந்தோம்னா நம்ம பேசப்படாதுன்னு இது இவாளுக்குள்ளே புறத்தையாருக்குள்ளே பேசப்படாதுன்னு ஒரு நியமம் இருக்கு. எங்கேயாவது வேதமே நீ சொன்னால் சொல்லலாம். இவன் இப்படி கையில் ஒன்று வச்சுருந்து இந்த சமித்த நான் இப்போ அக்னியில் போட போகிறேன் போஷாமின்னு சொன்னால் அப்போ சொல்லலாம். அது அல்லாத போது ரெண்டு பேரும் பேசக்கூடாது, மௌனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் போட்டிருக்கா. அநேகமாக எல்லா இடத்துலையும் வருவது. எந்த கர்மா ஆரம்பித்தாலும் இது உண்டு. ஆனால் விவாகத்துக்கு குறிப்பிட்டு சொல்கிறான், நீ துருவம் அருந்ததிஞ்ச தரிசயத்வா வாச்சம் விசர்ஜேன் அப்படின்னு சொல்கிறதுனால அது வரைக்கும் இவா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலை, இவாள்கிட்ட மற்றவாளும் பேசலை. அப்படி ஒரு நடைமுறை பழைய காலத்தில் இருந்தது. இதுலேயும் அப்படி தான் சொல்கிறது. அதுக்கு பாஷ்யம் என்ன சொல்லணும் தெரியுமா? அதில் இருக்கிற மந்திரத்திலையும் கிரியாகலாபத்திலையும் ஸ்ரத்தையோடு இருக்கிற போது அந்த ஸ்ரத்தையை விகடனம் பண்ணுற மாதிரி பரஸ்பர சம்பாஷணம் வருது வரப்படாது. சம்பாஷணம் இல்லாத இருந்துவிட்டால் அந்த ஸ்ரத்தையினால அது பூர்ண பலத்துவம் கிடைக்கும் என்கிற லௌகிகமான ஒரு பிரயோஜனமும் இதுக்கு உண்டு. நாமும்
படிக்கிற போதோ ஒரு காரியம் செய்கிற போதோ சாதாரணமாக இருக்கிற போதோ நமக்குள்ளே பேசுறதுன்னு வச்சுக்க மாட்டோம். அதுக்கு எல்லாம் முடிஞ்சு தான் பேசுவோம். இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியுமா, நீ தர்மசாஸ்திரத்திலேயே நீ ஏதோ பண்ணிகிட்டே இருக்க, ஒரு ஹோமம் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நிர்பந்தமாக பேச வேண்டி வந்தது அப்படின்னு இருந்தால் யாரோட பேசினேன்னா அந்த பேச்சு அவசியமாக இருந்தது, கர்மகலாபத்துக்கு அந்த பேச்சு தேவைப்பட்டது, அது பேசி விட்டான்னு சொன்னால் அப்போவே அவர் என்ன சொல்கிறார், கர்மா அங்கே கட்டாயிடுத்து, அதனால் கட்டான கர்மா மறுபடியும் சேர்த்து ஒட்ட வைக்கிறதுக்கு நீ என்ன சொல்லி ஒரு மந்திரம் சொல்லுவோம். என்ன மந்திரம் சொல்லு, இதம் விஷ்ணு சக்கரே மந்திரம் சொல்லி அப்புறம் தான் மேலே போடும். அப்போ நமக்கு பொதுப்படையாக தெரிகிறது எல்லா கர்மாக்கள்லேயும் அதில் ஈடுபட்டிருக்கிற வேளையில் லௌகிகமான விவகாரமோ தங்களுடைய அபிப்பிராயத்தையோ பரஸ்பரம் பகிர்ந்துகிறதுங்கிறது இல்லையே தெரியாது. இங்கே அந்த குழந்தைதான் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுறது 10 வயசு கீழே தான் இருக்கும், அது கன்னியாக தான் இருக்கும். அவளுக்குன்னு ஒன்றும் பேசுறதுக்கு இருக்காது, இவனுக்கும் ஒன்று சொல்கிறதுக்கு இருக்காது. அது அல்லாதையே நான் இந்த முடிஞ்சு அதுக்கு அடுத்தது பேச வேண்டி வரும், கர்மா பண்ண வேண்டி வரும். துருவனையும் பார்த்து அருந்தனையும் பார்த்த அப்படி வந்தாச்சுன்னா அடுத்தது நடக்க போகிறது ஆங்கிலேய ஸ்தாலி பார்க்கணும். அதுக்கு வேண்டிய ஹவிஸை அவர் தயார் பண்ணணும். அதுக்கு அடுத்தது உபாசனம், அதுக்கு அவர் செயல்படணும். அப்போது பேசுறதுக்கு சந்தர்ப்பம் போகணுங்கிறத வச்சு தான் அந்த துருவட்சிதி துருவனையும் அருந்தனையும் பார்க்குற போது வார்த்தையால் சொல்லியும் ஆகணும், காட்டி கொடுக்கணுமே. அவன் ஆகாசத்தில் துருவ நட்சத்திரம் அருந்ததி நட்சத்திரம், அது ரெண்டையும் காட்டி கொடுக்குறமே. யதாலிங்கம் அவன் அருந்ததியை பார்க்கணும், அது வரன். இவன் துருவனை பார்க்கணும், அவன் துருவனை பார்க்கணும், புல்லிங்கம். ஸ்ரீலிங்கம் இவள் அருந்ததியை பார்க்கணும். அதனால் கலோக்கியல் லாங்குவேஜ்லேயும் சொல்லிக் கொடுப்பான். அவன் அருந்ததியை பார்த்தியார் அவள்கிட்ட சொல்லுவாள், அவளும் சொல்லுவாள் திருமண பார்த்தீரா சொல்லுவாள். இப்படி ஒரு சம்பாஷணம் அங்கே வருத, அந்த சம்பாஷணம் சார்த்தகமாகிறதுக்கு அப்போ தான் வாயை திறந்து பேசலாம் அப்படின்னு இதில் உண்டு. அதனால் துருவம் அருந்ததிஞ்ச தரிசயத்திங்களா காட்டி கொடுக்கணும்னே இருக்குது. ஏன்னா அவளுக்கு எங்கே இருக்குது தெரியாது, 10 வயசு குழந்தைக்கு எப்படி தெரியும்? அதனால் இந்த இடத்துல இருக்குது. அது வடக்கே அந்த ரெண்டும் இருக்கும். இது ஆகாசத்தில் வடக்கு உத்தர திக்கில் தான் ரெண்டும் உதிக்கிறது. அந்த உத்தர திக்கில் இருக்கிறோம் இவன் காட்டி கொடுப்பான். சொல்லு திரபட் இது சொல்லு, அதுக்கு அடுத்தது அருந்ததி சொல்லு. வேதத்திலே கிருத்திகாங்கிறது 8 ஷடு சொல்லியிருக்கு. இது 6 இருக்கு. கிருத்திகா நட்சத்திரம் 1 இல்லை, 6 இருக்கு. இது இது என்னது? அது இல்லையா? இல்லையா? கிருத்திகா 6 சொல்லு. கிருத்திகா ஸ்வா அடுத்து என்ன சொல்லுவேன்? अग्नेय स्वाहा कृत्तिका स्वाहा अंबारी स्वाहा स्वाहा इरत्ने स्वाहा प्रयते स्वाहा प्रेयते स्वाहा प्रयते स्वाहा शुक्लिकाय स्वाहा बोले सुनो अग्नेय स्वाहा कृत्तिका स्वाहा अंबा दुलानि दत्ति रप्रयन्ति मेघयन्ति वर्षयन्ति சுகுணி காதாமா தீர்க்க அதே சேர்த்து அப்படி சொல்கிறோமே, அது ஷட்கிருத்திகான்னு. இதை வச்சிருந்துதான் புராணங்கள்லேயே 6 கிருத்திகைகள் இந்த குழந்தை எடுத்து சொல்லி அந்த குழந்தைக்கு 6 பேர் எடுத்ததுனால் 6 முகம் நல்லா வா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தியிருந்துருக்கான். அப்போ 6 கிருத்திகா நட்சத்திரம் இருக்கிறத அந்த அந்த அதை அது கிட்ட தான் என்ன வருது, இவருக்கு சொல்லிக் கொடுக்குறது என்னது? அருந்ததி. அது கிட்ட வருது. கிருத்திகானாமருந்ததி அப்படின்னு அருந்ததி நட்சத்திரத்தை தரிசனம் பண்ணி வைக்கிறது இங்கே அவசியமாக இருக்கிறதுனால இந்த விவாகத்துக்குள்ளேயே அதை அடக்கியிருக்கார். அடுத்தது அப்போ அப்புறம் என்ன செய்வேன்? உபாகரணே சமாபனேஜன்னு ஆரம்பிச்சு இது
அந்த கான்ட்ரடிக்ஷனுக்கு வரால இது அதாசியா புக்கு சோஹாச்சு இல்லையா? அடுத்தது என்ன சொல்லுவா? இது என்ன சொல்லியிருக்கேன்? இல்லை, இகப்பிரியம் ஆரம்பிச்சு இல்லையா? அதுக்கப்புறம் பாரு சுமங்கலி இருக்க. சொல்லலையா? ஆமா, சுமங்கலி இயம் வதூ சமேத பஷ்யதா அப்படின்னு அந்த சுமங்கலிய ஒரு பெருமை சொல்ற. சுமங்கலி ஸ்வபாவ கதனம், வதூனுடைய சுபாவத்தை சொல்ற. அவள் சுமங்கலியா இருக்காள். இமாம் சமேத சமாகச்சத, எல்லாரும் இவளை பாருங்கோ. சமேத்திய பஷ்யதம் ஈட்சத்துவம். இவளை பெருமையா சொல்லிட்டு எல்லாரையும் இவளை பார்க்க சொல்றான். சுமங்கலி இயம், இந்த சுமங்கலியை, வது, இந்த வதுவை, இவள் இப்போ வது அப்பேற்பட்டவளே சமேத சமாகச்சத, இவனை வந்து அடையுங்கோ இவள்கிட்ட. அதோடு நிற்கப்படாது. பஷ்யத, எல்லாரும் பாருங்கோ, நாங்கள் இருக்கிறவாளை இவளை பார்க்க சொல்கிறேன். அதோடு நிற்கப்படாது. திருஷ்டுவா பார்த்ததுக்கு அப்புறம் அஸ்யை, இந்த சுமங்கலிக்காக சௌபாகியம் தத்வா அனந்தரம் என்ன வேணும்? ஸ்வகிருகம் விபரேதன, இவளுக்கு நிறைய சௌபாகியத்தை கொடுத்து அப்புறம் பாத்துக்கு போங்க. தன்னுடைய பத்தினியா இருக்கக்கூடிய அந்த வதுவை சுமங்கலி சப்தத்தினால சௌமங்கல்யம் நிரம்பி இருக்கிறவன் மற்றவாளுக்கு இவளை பாருன்னு சொல்லி அவளுக்கு நீங்கள் போகிறதும் எல்லா விதமான ஆசீர்வாதத்தோட வருமன் இருக்காமல் என்ன கொடுக்க சொல்கிறான்? சௌபாகியம் தத்வா சுபகதா, அவள் நிரந்தரமாக சௌபாகியத்தோட பதியோட நிரந்தரமாக வாழணும் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து தத்வா அத அனந்தரம், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு போங்கோ அப்படின்னு அந்த வதுவனுடைய பெருமையை எடுத்து சொல்லி வந்திருக்கக்கூடிய ஜனங்களை ஆசீர்வாதம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்கோ அப்படின்னு அவருடைய பெருமையை சொல்கிற மந்திரம் சுமங்கலீரியம் வதோரிமாகும் சமேத பஷ்யத சௌபாகியமஸ்யை தத்வாயாதா ஸ்தம்பிபரேதன அப்படின்னு சொல்ற. துருவ மதந்ததின்றது அனந்தரம் வாச்சம் விசதே இருக்கா? அடுத்தது என்ன படி? அதுக்கு என்ன இருக்கு? அப்படிதான் இருக்கா? அடுத்தது என்ன? யாஜீஷி, அது ஆக்னேய ஸ்தாலி பாகத்தை சொல்றார். அது இபாகத்தை இதில் ஆக்னேய ஸ்தாலி பாகத்துக்கு வேண்டியதில்லை. ஸ்வரம் பிரஜத்வைக்குன்னு உத்வீபிசோ அவட முடிச்சார். இது அதில் இப்போ ஆக்னேயன ஸ்தாலி பாகேன யாஜீஷி. ஆக்னேய ஸ்தாலி பாகம் தான் விவாகமான உடனே முதல் ஸ்தாலி பாகம். ஆக்னேயங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ? அதுக்கு தேவதை அக்னி. அங்கவா இப்படி சங்கல்பம் சொல்ற போது ஏனாம் மம தர்மபத்னியும் ஆக்னேயேன ஸ்தாலி பாகேன அப்படி சொல்றோம். யாஜயிஷேங்கிற அவளை அதை பண்ணும்படியா பண்றான்னு இவன் தான் பண்றான். அனையா நவோடையா வத்வாசா அப்படின்னு சொல்ற மாதிரி புதுசா கல்யாணம் பண்ண வதுவோடு சேர்ந்து ஏனாம் ஆக்னேயேன ஸ்தாலி பாகேன யாஜயிஷ். இப்போ ஆக்னேய ஸ்தாலி பாகத்தினுடைய ஹோம கர்த்தத்துவம் அவளையும் சேர்றது யாஜயிஷேன்னு. அதனால அவள் என்ன செய்வாள்? அதுக்கு வேண்டிய உபச்சாரத்தை பண்ணுவான். இவன் அதை பண்ணுவான். அப்போ அவளுக்காக பண்ணுறான். அவன் வேண்ட உபச்சாரத்தை பண்ணுவான்னா என்ன? சொகிரகத்திலேருந்து வந்திருக்கக்கூடியதான என்னது விபவம் இருக்க, அதுலேருந்து அரிசி எடுத்து அந்த அக்னியிலேயே பாகம் பண்ணி
அதை எடுத்து வச்சுருந்து அதனாலேயே ஸ்தாலிபாகம் பண்ணுவோம். அப்போ அந்த ஸ்தாலிபாகம் எப்படி வரும்? அக்னே ஸ்வாஹா, இது அக்னே சுஷ்டகிருதே ஸ்வாஹா, அக்னி சுஷ்டகிருத் துதியா, இது ரெண்டு தான் உண்டு. இதை ரெண்டு பண்ணின உடனே அந்த ஸ்தாலிபாகம் ஆனால்தான் உபாசன ஆரம்பத்துக்கு அந்த அக்னிக்கு பலம் கிடைக்கிறது. ஆக்னேன ஸ்தாலிபாகேன யாதி, இது எடுத்து சொல்லு, இது ஒரு பேப்பரை காணும் சொல்லு. பத்னியவஹந்தி ஸ்ரபயித்வா, அதான் இப்போ நான் சொன்னது. பத்னி தான் எடுத்து ஸ்ரபயித்வா, அடுத்தது அபிகார்ய ராஜீனம் உதீஜீனம் போத்வாஸ்ய, அதாவது இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிற உதீஜீனத்தெல்லாம் எடுத்து வைக்கணும். அதை பிராச்சீனம்னு சொல்லலாம். ஆனால் அடுத்தது பிரதிஷ்டிதம் அபிகார்ய, அப்புறம் நாம் சொல்றதும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் எல்லா ஹோமத்துக்கும் சொல்றது. பிரதிஷ்டிதம் அபிகார்ய, அடுத்தது அக்னேருபசமாதானாம் ஜாஜ்யபாகாந்தே அன்பாரத்தாயாம் சாலிபாகாஜ்யோதி சகுதுபஸ்தரணாபிகாரணே துரபிதானம். அக்னிர்தேவதா ஸ்வாஹாகார பிரதானஹ, முதல்ல அக்னி தான் தேவதா, ஸ்வாகார பிரதான. அபிமா சகுதுபஹத்ய ஜுகுயாத் அக்னிஸ்விஷ்டகிருத்விதீயः, ரெண்டாவது சகுதுபஸ்தரணாவதானே த்விரபிகாரணம் மத்யாத் பூர்வஸ்யாவதானம் மத்யே ஹோமः உத்தரார்த்தாதுத்தரஸ்ய உத்தரார்த்தபூர்வார்த்தே ஹோமः தேவயோः பிரஸ்தரவத்தூஷ்ணீம் बर्हिरग्वाग्नौ प्रहरति सिद्धमुत्तरं परिषेचनं तेन तस्मिष्मता ब्राह्मणं भोजयेत् योऽस्यापजितस्तस्मादृषभं ददाति एवमत ऊर्ध्वं दक्षिणावर्जमुपोषिताभ्यां पद्मसकार्यः पूर्णपात्रस्तु दक्षिणेत्येके सायं प्रातरत ऊर्ध्वं हस्तेनैते आहुति तण्डुलैर्यवैर्वा जुयात् सालीपाकवद्दैवतं सौरी पूर्वाहुतिः प्रातरित्येके उभयतः परिषेचनं यथा पुरस्तात्. இப்போ நம்ம படித்தது எதுவரை படித்தோம்? முதல்ல மந்திரம் சொல்லிட்டு எதுவரை இல்லை கண்டம் படித்தோமே, நீ கண்டம் படித்தோமே, சதசஸ்பதி அத்புதம் தியமிந்தஸ்ய காம்யம் அயம் மேதாவியாஜம், அதில் முடிஞ்சது இல்லையா? உத்தீப்ய சுவாலி முடிஞ்சது. சரி, இவரோட இது மாறி போகிறது. மந்திரம் மட்டும்தானே சொல்லணும். இப்போ என்ன இந்த ஆக்னேய ஸ்தாலிபாகம் இப்போ சொன்னியே, அவர் என்னெல்லாம் சொன்னார்? ஆடாவத பரிமாணம் ரோட்சே சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி அந்த ஹவிஸை எடுத்து வச்சிருந்து அந்த முதல்ல இது சபைத்வா அபிகாரியா இப்போ நம்ம வைக்கிற மாதிரி அப்புறம் அதை எடுத்து சொல்லியிருக்காரு. முதல்ல அபிகாரம் பண்ணு, அப்புறம் என்ன பண்ணும்? பிரதிஷ்டிதம் அபிகாரிய ஆஜ்யபாகம் இருக்கா? ஆஜ்யபாகம் வரைக்கும் பண்ணிட்டு என்ன சொன்ன? சாலிபாகம்னா சாலியில பாகம் பண்ணது இருக்க, அதுல இருக்கிற அன்னத்தினால ஹோமம் பண்ணும். ஒரு தடவை உபஸ்தரணம், ஒரு தடவை அபிகாரம். அப்போ உபஸ்தரணம் ஒன்று, அதுக்கு மேலே அபிகாரணம் ஒன்று. அப்போ ஒன்று எடுத்து வைக்கிறாங்க துரவதானம். இப்போ ஒருக்கா தர்பியில் உபஸ்தரணம் பண்ணி 2 தடவை அன்னத்தை வச்சு இன்னொரு தடவை உபஸ்தரணம் பண்ணால் சதுரபத்தமாச்சு. அது பண்ண சொன்னாங்க. அக்னிதான் இந்த தேவதை சுவாகாரம். அக்னே சுவாகா பண்ணணும். அது பின்ன ஒருக்கா உபகரணம் பண்ணி கூட பண்ணலாம். அடுத்தது இது ஒன்று ஆச்சுன்னா ரெண்டாவது சுஷ்டகிருது தான். நடுவில் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஆகுதி. இது காலிபாகத்துக்கு இருக்கிறது ஒரே ஆகுதி. அது சதுரவர்த்தமாக எடுத்து ஹோமம் பண்ணலாம், இல்லை ஒரு தடவை உபசரணம் பண்ணாலும் போடுது. இப்போ ரெண்டாவது இருக்க சகது, அதாவது அபிவா சகது உபகத்தை. ஆமாம், ஒரு தடவை அபிகாரம் எடுத்து ஹோமம் பண்ணலாம். அடுத்தது என்ன? அங்கு சுஷ்டகிருது துதியா, ரெண்டாவது ஹோமம் இருக்க, அது சுஷ்டகிருது. சுஷ்டகிருது என்கிற விசேஷத்தோடு கூடின அக்னி. ரெண்டும் அக்னி தான்.
அக்னி சுஷ்டகிருத் திதியா. சுஷ்டகிருத்துங்கிற சப்தத்தோட கூடின ஒரு அக்னி. அது என்ன சொல்லு? சுஷ்டகிருத் எங்க வருது? இதுக்கு முன்னாடி சொல்லு. சுஷ்டகிருத்துன்னு வருது. இந்த கடைசியில் சொல்லு. அந்த அக்னி, அந்த சுஷ்டமக்னே அக்னி, அந்த சுஷ்டமக்னே அவ்யவாகம் அபிவாதிஷாம் அது ரெண்டும் பரஸ்பரம் ஓங்காரத்தை வச்சுன்னு சொல்றோம். யாக்கியா அனுவாக்கியா எங்கிறதுல அதுல சுஷ்டமக்னேன்றதால சுஷ்டத்துக்கு அந்த அக்னி தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேவதை இப்ப ரெண்டாவது பண்ணக்கூடியதான சுஷ்டகந்தோம் இருக்கு. அந்த சுஷ்டம்ங்கிற விசேஷத்தோடு கூட சுஷ்டமக்னே அபிதத்து கேவலம் அக்னியினுடைய சாமர்த்தியத்தை அங்க பிரதிபாதனம் பண்ணிட்டு அதை என்ன சொல்றார்? சுஷ்டகிருத அக்னேயே சுஷ்டகிருதே சுவாகா. அங்க வெறும் சுஷ்டகிருது அக்னி. இங்க ஒரு விசேஷம் தான் இருக்கு. அது விகித விசேஷம். அக்னிக்கு சுஷ்டகிருதான அக்னிக்கு அப்படின்னு ரெண்டு தான் உண்டு. அந்த ரெண்டு ஹோமம் தான் இருக்கு. இது என்ன என்ன ஹோமம் சொல்றேன்? ஆக்னேய ஸ்தாலி பாகத்துல ரெண்டு ஹோமம். அந்த ரெண்டு ஹோமத்துல ஒண்ணு சதுரபத்தம் எடுத்துவேன். அதே மாதிரி ரெண்டாவது சுஷ்டகிருத்துக்கு என்ன உண்டோ அப்படிதான். அதுக்கு என்ன செய்வோம்? அதே சதுரபத்தம் தான். அப்ப என்ன செய்வோமுங்க? ஒரு தடவை என்ன செய்வோம்? ஒரு தடவை அபிகரணம். அப்புறம் 2 தடவைக்கு ஒரு தடவை அன்னம், 2 அபிகரணம். அப்பதானே வரும். சுஷ்டகிருத்துன்னு வந்தாலே அதுலேருந்து தான் நமக்கு வந்திருக்கு. சதுரவத்தம் 2 பேரும் கரெக்டு தான். ஆனா சுஷ்டகிருத்து ஹோமம் வரும்போது ஒரு தடவை உபஸ்தரணம் ஆச்சுன்னா இது தர்மியா உபஸ்தி இல்லையா அவதாய சகிருத் அபிகாரிய சகிருத் உபகத்தை ஜுகுயாது இருக்கேன். சகிருத் அபிகாரிய அபிவா சகிருத் உபகத்தை ஜுகுயாது அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு தடவை அப்ப எப்படி வருது? அன்னத்தினுடைய அவதானம் 1, உபஸ்தரணம் 2. ஏற்கனவே உபஸ்தரணம் பண்ண அப்போ அங்க 4 ஆச்சு. முதல்ல பண்ற போது சாதாரண எல்லா இடத்துலையுமே சதுரவத்தம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? தர்வியில பண்ணது இது உபஸ்தரணம். தர்வியாம் உபஸ்தி இல்லையா உபஸ்தரணம் பண்ணு. த்வீர அவதாய சகிருத் அபிகாரிய அங்க 4 வருது. சுஷ்டகிருதுன்னு விசேஷத்தோட அக்னிக்கு ஹோமம் பண்றது நீ வந்தா தர்வியாம் உபஸ்தி ஈக்குவல் தான். சகிருத் அவதாய த்வீர அபிகாரிய. அப்ப அபிகாரணத்தை 2ஆ பண்ணிட்டார். அங்கேயும் சங்கையில 2, 4 வருது இல்லையா? அது சதுரவர்த்தம்னு சரியாயிடுது. அப்புறம் ஏதோ சொன்ன உடனே ஸ்ரீவத் சகோத்திரமா இருந்தா இது மாத்திக்கோ சொன்னா இது அப்படி 3ஆ வச்சுக்கோன்னா பஞ்சாவத்தம் சதுரவர்த்தம் பஞ்சாவத்தம். இந்த மாறுதலோட சுஷ்டகிருத்துக்கு எல்லாத்துக்கும் ஏகரூபம். எங்கெல்லாம் சுஷ்டகிருத்து ஹோமம் பண்றோ அதுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட கோத்திரம் அல்லாத வாழ்க்கை எல்லாருக்கும் இப்படிதான். இதுக்கு என்ன விசேஷம்னா ஒரே ஒரு ஹோமம் தான். அப்புறம் சுஷ்டகிருத்து தான், வேற ஹோமமே கிடையாது இதுக்கு. அதனால தான் ஆக்னேய ஸ்தாலி பாகம் தான். ஸ்தாலி பாகத்தை எடுத்துட்டு ஆகுது. இதுல என்ன வேடிக்கைன்னா எங்கேயோ நீ கொண்டு வந்து கொடுத்து இந்த பண்றதல்ல. அந்த அக்னியிலேயே அதப்படும். அந்த அக்னியை வச்சிருந்து இன்னொன்று பண்ணுவேன். திரும்ப ஆஜ்யம் விலாப்பியாங்கிற இல்லையா? பாக்கி எல்லாத்துக்கும் வெளியிலேருந்து பண்ணுவேன். ஆஜ்யம் விலாப்பியான்னா அங்க என்ன உதி சோமகாரான்னு கேட்டு அந்த அக்னியை எடுத்துக்கிறேன். எங்க இங்கே எந்த அக்னியில ஹோமம் பண்ண போறதோ அந்த அக்னியிலேருந்து எடுத்துக்கிறேன். எடுத்து அந்த ஆஜ்யத்துல சம்ஸ்காரம் பண்றேன். முதல்ல என்ன சொல்ற?
அப்புறம் வே தர்பாகிரே அது பண்றே அப்படின்னு அது முடிச்ச உடனே இது இதுக்காக உபயோகப்படுத்தியா வெளியில் இல்லவா தள்ளணும் இல்லை அக்னியிலே போடுன்னா அதுவே இருக்கு அந்த வாக்கியம் இருக்கு இல்லடா அந்த அக்னியை அதுல போடும் அந்த அங்காரான திருப்பி போடுன்னு இருக்கு. அப்போ அந்த அங்காரத்தை இந்த சம்ஸ்காரத்துக்கு பயன்படும்படியா அங்க போடுன்னு சொல்லியிருக்கு. அந்த அங்காரம் வெளியில வரக்கூடாது, அதுலேயே இருக்கணும். இப்ப நீ அங்க பாரு, அந்த அக்னியில தான் இது சம்ஸ்காரம் பண்ணா, சம்ஸ்காரம் பண்ணி எடுத்து அந்த அக்னியில தான் ஹோமம் பண்ண, இஞ்சியும் அந்த அக்னியில தான் இது. அதை நீ வெளியில வச்சு சமைக்க முடியாது கவிசு, அதனால அதிலே வச்சுக்க. அதனால தான் அங்கேயே சொல்றான், அந்த அக்னியை திருப்பி அதில் போடுறான். பாக்கி ஐட்டங்கள்லாம் சம்ஸ்காரம் பண்ணி வெளியில் ஒன்று தான் வெளியில் போட்டுடணும். ஏன்னா சம்ஸ்காரத்துக்கு பயன்படுத்தியிருக்கேன். அதனால அக்னி சுஷ்டகன் துதியா இது முடிஞ்ச உடனே என்ன செய்யணும்? இந்த இதை அப்புறம் என்ன இது நடுவில் மத்தியா பூர்வச அவதானம். முதல்ல நீ எடுக்கிறோம் எங்கிருந்து? நடுவிலேருந்து எடுக்கணும். இது நடுவிலேருந்து எடுக்கணும். மத்திய ஹோமஹா அடுத்து ரெண்டாவது எடுக்கிற உத்தரார்த்த பூர்வார்த்தே ஹோமஹா. இதுல எல்லாம் என்ன வருது? என்னெல்லாம் லேபம் என்ன சொல்லு அதுதான் லேபம். லேபம் பரித்யஞ்சனம் லேபகாரியம் பிரதானம் தட்சிணதா இதரம் மத்திய ஆஜ்யஸ்தாலே உத்தரதா அக்ரம் மத்திய மூலம். இதெல்லாம் இது வருது. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஹோமம் நடத்துற அங்கே இதெல்லாம் வரல. அங்கெல்லாம் சம்யா போஷ்யா இது வெளியில் தருவோம். அதில் அக்ரம் மத்தியம் மூலம் வராது. கணப்பிரகாரம் எல்லாம் வரும். நிர்தேசனஞ்சால் அப்போ இது மாறுது. அப்போ இதெல்லாம் மாறணும்னா புதுசாக தானே போடணும். வருகிற துவா அடுத்தது சித்தமுத்தரம் பரிசேச்சனம் தேவ சர்விஷ்மதா பிராமணம் போஜயேத். இந்த வருகிற போட்டாச்சே வருகிற துவான்னா அர்த்தம். அப்படியே வச்சுட்டு அப்படியே காமிக்கிறேன். அக்னியிலேயே எரியுறது அதாயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு பிராமண போஜனம் சொல்றான். இப்போ இந்த கர்மா நடந்துட்டு போது பிராமண போஜனம் பண்ண முடியாது. அந்த பிராமண போஜனமும் உங்க சொல்றா சர்பிஷ்மதா நெய்யோட சேர்த்து போஜனம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணா பிராமணம் போஜேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவார்? ரெண்டு இது சொல்றார். ஒன்று ரிஷபதானம், ரிஷப தானம், பூர்ண பாத்திர தானம். இந்த ரெண்டு தானமும் இந்த ஆக்னேய ஸ்தாலி பாகத்துடைய பூர்ணத்துக்கு அவசியம் சொல்றாரு. தஸ்மா ரிஷபம் ரிஷபத்தை கொடுக்குறார். ரிஷபத்துக்கு தேங்காய் வச்சு கொடுத்தா ரிஷபமாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன பண்றான்? இதே மாதிரி உபோஷிதாபியாம் பர்வாவில் தான் இதை பண்ணணும். இதை ஆக்னேய ஸ்தாலி பாகம் பர்வாவில் தான் பண்ணணும். அது நீ பண்ண சொல்லியிருக்க. ஒவ்வொரு பர்வாவிலையும் ஸ்தாலி பாகம் பண்ணுறது அங்கே தீர்மானம் ஆகிறது. இப்போ ஒன்று பண்ணினா அடுத்ததில் பருவாவில் ஸ்தாலி பாகம் பண்ணுறதுன்னு இது தரிச பூர்ண மாதம் ஸ்தாலி பாகம், தரிசனத்துக்கு பூர்ண மாதத்துக்கு ஸ்தாலி பாகம் பண்ணுறதுன்னு இப்போ எடுத்து வச்சது அங்கே போகிறது. அதை இதை முடிச்சாரு. பர்வசோ காரியா இது அதனுடைய காலத்தையும் சொன்னார். அப்புறம் அடுத்து பாரு தஸ்மா நடுவில் இந்த பூர்ண பாத்திரம் ஏதோ தட்சணையை கொடுன்னா இல்லை, பூர்ண பாத்திரமே கொடுக்கணும். சில பேர் அந்த பூர்ண பாத்திரம் தானம் பண்ணாத தட்சணையை கொடுப்பான். அங்கேருந்து வந்து பாலக்காட்டில் இருக்கிற அவள்லாம் பூர்ண பாத்திரத்துக்கு பிரதிநிதியாக தட்சணை கொடுப்பான். சில பேர் அரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டால்
அது பூர்ண பாத்திரமாச்சு. அது ஒன்று உண்டு. அரிசி ஒரு பாத்திரத்தில் போனால் அக்ஷதை முழுசாக இருக்கிறதுனால அது பூர்ணம்னு அர்த்தம். நாமே அக்ஷதை போட்டால் பூர்ணம்ங்கிறது தான் போடுறோம். 2 தானம் பண்ணோம். இந்த 2 தானம் பண்ணால் ஆக்னேய ஸ்தாலிபாகம் முடிஞ்சது இல்லையா? அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க? सायं प्रातरत ऊर्ध्वं हस्ते नैते आहुति करुणैर्यवैर्बाजुर्यात्. இப்போ அது இங்கே வராது. உபாசனை ஆரம்பம் அது. ஆக்னேய ஸ்தாலிபாகம் முடிஞ்சதுன்னா அத ஊர்தம், அதுக்கு பிறகு ஹஸ்தை நைதே ஆகுதி, கையினால் பண்ணணும். ஆகுதின்னா 2 திவஜனமாக வந்திருக்கேன். அது தண்டுலே எவைர்வா ஜுகுஜா. சாயம் பிராதம்னு இருக்கு, பிராஜகா இருக்கு. ஆரம்பம் சாயம் சொன்னதுனால ராத்திரி தான் ஆரம்பிக்கணும். பிராதகா உண்டு அப்படின்னு ஆரம்பிச்சு இதை வச்சுருந்து சாயங்காலம் ஆரம்பிக்கிறதுங்கிறதுனால நீ எங்கேயாவது இந்த உபாசன ஹோமம் உனக்கு விட்டு போச்சு. விட்டு போனதுக்கப்புறம் நீ வந்து அதை ஆரம்பிக்கிற போது என்ன செய்வேன்? சங்கல்பம் பண்ணி என்ன சொல்லுவேன்? சொல்கிறேன் இல்லையோ. இப்போ விச்சின்ன உபாதனம் விச்சித்தே அடைஞ்சதுன்னா மறுபடியும் இந்த அக்னியை சந்தானம் பண்ணுறது, அந்த சந்தானத்தை மறுபடியும் உபாதனத்துக்கு கொண்டு வர்றது இருக்க. அதுக்கு சாயங்காலம் தான் நீ ஆரம்பிக்கிறதுனால நீ சங்கல்பம் பண்ணினா பிராதகாலம் வரைக்கும் நிச்சயமாச்சு. ஆரம்பம் சாயங்காலம் ஆனதுனால திருப்பி ஆரம்பிக்கிற போது சாயங்காலத்தில் இருக்கிற ஹோமத்தை ஆரம்பி சொல்லி இந்த வாக்கியத்திலேருந்து எடுத்துக்கிண்டு விச்சின்ன உபாதன சிந்தானமானா பூர்வேத்யு சாயம் ஔபாதனேன்னு தான் அத்திய பிராதர உபாதனம் கோஷியாமின்பர். இது கேட்டிருப்பேன். பூர்வேத்யு சாயம் ஔபாதனேன்னு தான் அத்திய பிராதர உபாதனம் கோஷியாமி. இந்த வாக்கியத்தை வச்சிருந்து அதாவது என்ன அர்த்தம் தெரியுமோ? நிறைய நாள் உபாதனம் பண்ணாத விட்டு போயிடுது. இப்போ அக்னி நஷ்டம் அவனுக்கு அதுக்கு அந்த அக்னியை மறுபடியும் சேர்க்கணும். விச்சேதத்தை அடைஞ்சது அக்னியை சந்தானம் பண்ணணும். விச்சேதம் கட்டான அக்னியை சந்தானம் பண்ணணும். அந்த சந்தானம் பண்ணுறதுக்கு ஒரு நடைமுறை அவள் சொல்லியிருக்கான். இது விச்சேத உபாதன சந்தானங்கிற விஷயம்னு அது பண்ணுறோம். அது அக்னியை தயார் பண்ணுறது வைக்கிறதுக்குள்ள ஒரு வேலை தான். உபாதனங்கிறது 2 தான். இது இன்னும் என்ன? காத்தாலையாக இருந்தால் சூர்யாய சுவா அக்னேய சுச்சகதே சுவா. அடுத்தது அக்னேய சுவாஹா. இதுதான் உபாசனம். இந்த ஸ்தாலிபாகத்தில் வந்தது தான் அது. அந்த மாதிரி தான் அர்த்தம். அங்கே 2 அக்னி, இங்கே சூரியன் அக்னின்னு மாறுறது. இந்த முதல்ல பண்ணுற வேலை இருக்க விச்சின்ன உபாசனங்கிறது அது உபாசனம் இல்லை. உபாசனம் எவ்வளோ நாளும் விட்டு போகிறதுனால அந்த விட்ட உபாசனம் அக்னியை உபாசன அக்னி விட்டு போச்சு. அந்த அக்னியினுடைய சந்தானம்னு ஒட்ட வைக்கிறது, அது சேர்க்கறது. மறுபடியும் நமக்கு பலப்பிராப்தியை கொடுக்குற அளவு உபாசனம் பண்ணுறதுக்கு அதிகாரத்தை கொடுக்குறது. அதை பண்ணுறோம். அந்த பண்ணினதுக்கப்புறம் ஒரு சங்கல்பம் பண்ணுவோம். அப்போ நீ நிறைய சொல்லுவேன். அநேக கால சாயம் பிராத உபாசன அகரண பிராய சித்தாந்தம், அநேக தர்ஜ பூர்ணமாத ஸ்தாலிபாக அகரண பிராய சித்தம், அநேக முக்கிய கால அதிபன்ன பிராய சித்தாந்தம் இப்படியெல்லாம் சொல்லுவேன். அப்படி சொல்லிவிட்டு அதுக்கு கிருஷ்ணாகரணம் எல்லாம் கொடுத்து பண்ணிவிடுவேன். அது இப்போ பண்ணுற பகலில் பண்ணுற ஒரு உபாதனத்துக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் விட்டு போகிறது தானே. முதல் நாள் சாயந்தரமும் விட்டு போகிறது தானே. அப்போ நான் சங்கல்பம் பண்ணுறது விட்டு போகிறதுல அதையும் சேர்த்து விட்டேனே. இன்னைக்கு சேர்த்தேன்னா என்னது? இன்னைக்கு நான் இப்போ பண்ணுறேன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் விட்டு போகிறதுன்னு ஆயிடுதுன்னா அதெல்லாம் சேர்ந்து விடுவேன். சங்கல்பம் பண்ணுறதும் அநேக காலம் சாயம் பிராதா உபாசன பிராய சித்தம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் சேருவேன். அப்போது பகலில் தான் பண்ணோம். நேற்று ராத்திரி வரைக்கும், நேற்று சாயந்தரம் வரைக்கும் ஆயிடுத்து அப்படின்னு அர்த்தம் அதில் வர்றதுனால காத்தால உபாசனை ஆரம்பித்தா பகலில் தான் நீ ஆரம்பிக்க. சூர்யாய ஸ்வஹா சாயம் உபாசனேன்னு சக அப்படின்னு சொல்ல மாட்டான். இந்த சப்தத்தை வச்சிருந்து ஆரம்பம் உபாசனம் சாயமாக இருக்கிறதுனால விட்டு போச்சுன்னா பிராதன உபாசனம் வரைக்கும் தான் போச்சு. ஆரம்பிக்கணும்னா சாயம் சொல்லி
சில சிட்டால் இருக்காள அவ பூர்வேத்யோ சாயம் உபாசன சக அத்திய பிராதர உபாசனம் ஓஷம் அப்படின்னு சொல்லி முதல்ல எடுத்து அக்னயே ஸ்வா அக்னயே சுட்டகதே ஸ்வா அப்புறம் மறுபடியும் எடுத்து சூர்யாய ஸ்வா பார்த்துருப்பிய. ஆனால் அது சாஸ்திர சம்மதம் இல்லை. ஏன் தெரியுமா? நீ சங்கல்பம் பண்ணுற போதும் இதுவரைக்கும் சொல்ற, இதுவரைக்கும் விட்டு போன உபாசனத்துக்கெல்லாம் பிராயசித்தம் பண்ணியாச்சு. நேற்று சாயந்தரமும் விட்டு போனது தானே, அதுக்கும் பிராயசித்தம் வந்ததுனால முதல்ல ஆரம்பிக்கிறவர் அன்னைக்கு இருக்குன்றதுக்காக எப்பவுமே அதை ஆரம்பிக்கணும் நிர்பந்தம் இல்லை. அப்படி 2 விதம் உண்டு. அதை சிட்டாச்சாரம் நினைச்சுக்கிட்டு அவ பண்ணியிருந்துருக்கா. நீ நினைச்சு பாரு, நேற்றே வரைக்கும் இருக்கிற பணம் கட்டினா தான் இன்னைக்கு காரியமாகும். நேற்றே வரைக்கும் ஒரு பணம் கட்டியாச்சுன்னா இன்னைக்கு காரியமாகும். கொஞ்சம் மிச்சம் கட்டினா ஆகாது. 2வது சங்கல்பம் பண்ணுற போதும் அநேக காலம் காயம் பிராதகா, நிறைய காலங்கள், காலையில் ஒரு காலம், சாயம் ஒரு காலம், அதெல்லாம் விட்டு போகிறது சொன்னால் நேற்று சாயந்தரமும் அது செங்குது. அநேக கால சாயம் பிராதகா, அதாவது ராத்திரியிலேயும் பகல்லையும் பண்ணக்கூடியதான அநேக காலத்தில் விட்டு போகிறதுன்னா நேற்றே ராத்திரியும் விட்டு போகிறதுல வந்து விட்டேன். அப்போ இது ஒன்று தான் வரும் அப்படின்னு நினச்சி ஒன்றுங்க பண்ணால் போகும். அப்படி சொல்லி உபாசனமாச்சு. அடுத்தது அதுக்கு ஒரு ரூல் சொல்லிவிட்டார். இவ இந்த சங்கல்பம் 2 பேரும் பண்ற போதும் எப்படி சங்கல்பம் பண்ணுவான்னா, அவ 2 பேருமா சேர்ந்து ஒரு சங்கல்பம், ஆவயோகோ உபாசனம் ஆரப்சி. ஆவயோகம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்களுடைய உபாசனத்தை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய இல்லை, அவளுடையவும் இல்லை. அப்ப 2 பேருக்கும் சம பங்கு அதில் வந்து இந்த உபாசனத்தை. அதுதான் அப்புறம் கஷ்டப்பட்டு அங்கேருந்து இந்த அக்னியை கொண்டு வந்துட்டேன். அங்கேருந்து இது ஆவயோகோ உபாசனம் ஆரப்சி, நான் ஆரம்பிக்கிறேன். அங்கே ஏகவச்சனம் தான் இது. எங்கள் 2 பேருடைய உபாசனத்தை நான் ஆரம்பிக்கிறேன். அப்போ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் ஆரம்பித்து தானே இப்போ அப்படி தானோ, தேடி இல்லாத ஒரு வார்த்தை சொல்கிறேன். அதாவது விசேஷமாக ஒன்று சொல்கிறேன். தேன இந்த உபாசனாண்டி நடக்கிறது. இதனால் யாவத் ஜீவம் இது வரைக்கும் நாங்கள் உசுரோடு இருக்கிறோமோ, யாவத் ஆதானம் இது வரைக்கும் ஆதானம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கோ, யாவது அது வரைக்கும் தந்துளேர் எவையர்வா, ஒன்று தண்டுலம் அல்லது யமம், அது வரைக்கும் நான் ஹோஷி ஹோமம் பண்ண போகிறேன். இப்படி ஒரு 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 வார்த்தை எங்கள் சொல்லியிருக்காங்க. நாங்கள் 2 பேரும் உபாசனை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உபாசனை பண்ணுறேன், நாளைக்கு பண்ணிகிட்டே வரலாமே, விடலை. தேன அதனால் தஸ்மாத் காரணாத் இந்த 2 பேரும் நாங்கள் ஆரம்பிக்கிறோமே இந்த உபாசனம், யாவத் ஜீவம் எங்கள் 2 பேருடைய ஜீவன் இருக்கிற பரியந்தம், யாவத் ஆதானம் எது வரைக்கும் இந்த ஆதானம் பண்ணலாமோ அது வரைக்கும். எதை வச்சு பண்ண போகிறேன்? தண்டுலம் அல்லது யமம். தண்டுலம் எடுத்தால் யமம் எடுக்கப்படாது, யமத்தை எடுத்தால் தண்டுலம் எடுக்கப்படாது. 2 ஆகுதிக்கு, ஒரு ஆகுதி தண்டுலம், ஒரு ஆகுதி யமம்னு இருக்குது. எடுத்தால் 2ல் 1 எடுத்துக்குவோம். தண்டுலம் எடுத்தால் யவத்தை விட்டுவிடும், யவத்தை எடுத்தால் தண்டுலம் விட்டுவிடும். நம்ம தண்டுலத்தை வச்சுருக்கோம். அப்படி ஹோஷின்னு இங்கே என்ன தாத்பரியம்னா, யாவத் ஜீவம் சொல்லியிருக்கேன், உயிர் இருக்கிற பரியந்தம். சில சமயத்தில் அவள் போயிட்டா உபாசனம் நஷ்டமாயிடும். அதுக்கு ஏன்னா எங்கள் 2 பேரோட உபாசனம் சொன்னான், அவள் செத்து போயிட்டா. அது கொஞ்ச நாள் போனோட அப்போ இவனுக்கு நஷ்டமாச்சு உபாசனாங்க. எப்படி நஷ்டமாச்சு? அவளுடைய தகனத்துக்கு உபாசனாங்களையும் கொடுத்தாச்சு. அங்கேயும் எப்பவும் பிரித்து எனக்கு வச்சுக்க முடியாது. அப்போ அங்கே போயிடுச்சு. போனால் இவனுக்கு உபாசனம் நஷ்டம். அதுக்கு இவனுக்கு உபாசனம் இல்லைங்கிறதுனாலேயே இவன் சரியானபடி நித்தியகர்மா இல்லாதவன் நினச்சி தான் சிராத்தத்துக்கு வாழ சொல்ல மாட்டான். யார சிராத்தத்தில் இந்த பிராமணனை ஏன் சொல்கிறது இல்லையே தெரியுமோ? பொண்டாட்டி இல்லையே சொன்னால்
சாத்தத்துக்கு சொல்ல மாட்டான். ஏன்னா இவனுக்கு அனுஷ்டானம் நித்தியகர்மானுஷ்டானத்தில் ஒன்று போயிடுச்சு, உபாதானம் நஷ்டம். அதனால் சபத்திரி எங்கே தான் இருக்கணும் தான் சாத்தத்துக்கு சொல்லுவான். பழைய காலத்துக்கு சொல்கிறேன். அந்த உபாசனை இருக்க அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னால் 2 பேருக்கு சொன்னதுனால 2 பேரில் ஒருத்தர் பண்ணால் உபாசனை போயிடுச்சு, பின்ன வராது. அதனால் யாவத்தீவம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பண்ணு. அல்லது யாவது ஆதானம், எனக்கு ஆதானம் பண்ணுறது எது வரைக்கும் இது அதிகாரம் இருக்கோ அது வரைக்கும் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவள் போயிட்டா எனக்கு விதுர அக்னி சந்தானம் தனி இருக்கு. இந்த உபாசனம் போச்சு, இது விதுராக்னி சந்தானம் இருக்கு. அப்படி ஒரு சங்கல்பம் பண்ணுற போது இந்த மாறுதல் இருக்கு. யாவத் ஜீவம் யாவதாதானம் தண்டுலேர் எவேர்வா தாவது. அங்கே யாவது என்னுடைய உயிர் இருக்கோ, யாவது ஆதானம் இருக்கோ அது வரைக்கும் தண்டுலம் யமம் 2 லேயராக ஒன்றை வச்சு நான் ஆதாரத்தை சொல்கிறேன். தாவத் தோஷி அது வரைக்கும் இந்த ஹோமம் பண்ண போகிறேன். அப்புறம் அப்போ சொல்லுவேன் அத்திய பிராதர உபாசனம் தண்டுலேர் கோஷியாமி. அத்திய சாயமோபம் வராது. விச்சின்ன அக்னிசந்தானம் வந்தால் பிராதரா தான் வருது. ராத்திரியில் பிராயசித்தம் பண்ணி அக்னி கொண்டு வர முடியாது. ஒரு ரூல். சாயங்காலம்தான் உபாசனம் ஆரம்பிக்கிறதுங்கிறதுனால விச்சின்னமானாலும் சாயம் உபாசத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னால் சாயங்காலமே பண்ணுறதுக்கு விடணும். முதல் நாளைக்கு அடுத்த நாளே கார்த்தாலெல்லாம் விச்சின்ன உபாசன அக்னிசந்தானம் பண்ணணும்னு சொன்னால் இம்மிடியட்டாக ஹோமத்தை பண்ணால் நேற்றே இந்த ஹோமம் நீ சொல்லக்கூடாது. அப்படி ஒரு ஆகர்ஷணம் பண்ணுறதுக்கு இது ஒன்றும் இல்லை. மற்றது ஆகர்ஷணத்துக்கு இருக்குது, மற்றதெல்லாம் பண்ணுறது. இதில் நேற்றே இந்த ஹோமத்தை இன்னைக்கு பண்ணக்கூடாது. பூர்வேஜுஹு சாயம் உபாசனம் இருக்குங்கிறத இன்னைக்கு பண்ணக்கூடாது. அதனால் அப்போ இந்த உபாசன அக்னியை தீர்மானம் பண்ணுறதுக்குன்னா இப்படி ஒன்று வந்திருக்காரு. உபாசனம்ங்கிற சப்தத்துக்கே அந்த அக்னியை 2ஆக பிரிக்க முடியாது, ஒன்றா தான் இருக்கணும். அதனால் அவன் பண்ணணும், அதே அக்னியில் இவனும் பண்ணலாம். அவ்வளோதான். 3 நாள் வரைக்கும் வெளியில் போயிருந்தா. 4ஆம் நாள் வரலன்னா அது விச்சின்னமாயிடுச்சு தானாகவே. அப்புறம் விச்சின்ன உபாசன கிருதந்தாத்தோடு ஆரம்பிக்கணும். 3ஆம் நாள் வந்து விட்டான்னா அதுலேயே அவளை உபாசனம் பண்ண ஆரம்பிக்கிறது தூஷ்ணி. அவளுக்கு உபாசனம்னா அக்னியை தயார் பண்ணுறது கரெக்டு. ஆனால் மந்திரம் சொல்லி பண்ண வேண்டாம், பண்ணவே வேண்டாம். அவன் இவங்கள்ட்ட கொடுத்து அக்னியில் போடுன்னு சொல்லுவாள், அவளே கொடுத்துடுவோம். அவ்வளோதான். சாதாரண உபாசனத்தில் இவள் அந்த அக்னியை அந்த அக்ஷதை இருக்க அதை சுத்தம் பண்ணி ஹோமத்துக்கு அருகமாக பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்து பண்ணுன்னு சொல்லுவாள். இப்போ பாதி அவள் தான் வேலை செய்கிறாள். நீ இந்த கையில் தர்பையை வச்சுருக்க, அதுக்கு மேலே உபத்திரணும், அதுக்கு மேலே அன்னம், அதுக்கு மேலே உபத்திரணும், இந்த கையில் வாங்கிக்கிற பண்ணுற இல்லையா? அப்போ எல்லாம் முதல்ல தயார் பண்ணுறது எங்கே? இந்த கை இல்லையா? தயார் பண்ணுறது இந்த கை தானே. ஆமாம். ஹோமம் பண்ணுறது வலது கையில் எடுத்து பண்ணுறேன் தவிர பாக்கி இல்லாதது தானே. அது அல்லாதே ஒன்று பாரு, நீ இந்த கையில் இந்த ஹவிசே வைக்காத இருந்தேன்னு வச்சுக்கோ. இந்த கையில் ஹவிசை வைக்கல, ஹோமம் பண்ணுற பொருளை வைக்கலேன்னு வச்சுக்கோ. இது இந்த கையிலே வைக்கலன்னா நீ உடனே ஹோமம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆஜ்ய பாத்திரத்தில் கை வைப்பேன் இங்கே. அப்போது அந்த ஆஜ்ய பாத்திரத்தில் வைப்பேன். அப்போ 2 கையாலும் தான் பண்ணுறேன். அது வேற ஒரு இடத்துல இந்த கை பிரயோஜனப்படக்கூடாது. அந்த வேலையில் அதையே வச்சுருக்கணும். அப்போ அதை தொடுவேன். ஆஜ்யமில்லி ஹவிசுனாலும் ஹவிச பாத்திரம் தொடுவேன். நீ ஹவிச ஹோமம் பண்ணுறோம் இது செய்வேன். இந்த கையால் ஹோமம்னா கூட கை என்ன செய்யும், அந்த ஹவிசை தொட்டுப்பேன். இல்லையா ஆஜ்யம் ஹோமம் பண்ணுறதுன்னா இதை தொட்டுப்பேன். அப்போ அந்த 2 கைக்கும் அங்கே இடம் உண்டு இல்லையா? இவன் என்ன செய்வான், இவன் இந்த கைக்கு இடமில்லை அதுக்கு. ஆமாம். அவள் என்ன செய்யறா, அந்த அரிசியை கலந்து சுத்தம் பண்ணி அந்த அதில் இருக்கிற ஜலத்தை தொடச்சி 2ஆக பிரித்து இது அவள் கையில் கொடுக்குறான். மொத்தம் 2ஆக பிரித்து அதை கொடுக்குறது 2 பதிலுக்கு பிரித்து கொடுக்குறான். அவன் வாங்கிட்ட உடனே அது 2ஆக பிரித்து இருந்து தான் வச்சுக்கிறான். அப்போ அவன் இதெல்லாம் பண்ணவே இல்லை, அந்த சுசுரூஷையெல்லாம் பண்ணலே இல்லை, அவன் தான் பண்ணுறான். கையில் எடுத்து வச்சு கைக்கு பதிலாக அவன் பண்ணி விட்றான். அவன் கையில் தான் இருக்குது.
அவன் கொடுக்குறான். அப்படி ரெண்டும் இருக்கிறதுனால அந்த அவதானத்தில் அவள் பங்கு இருக்க, அவதாரம் கொடுக்கறதுல அவள் பங்கு இருக்க, அதில் ரெண்டில் ஒரு பங்கை கொடு அப்படின்னு ஒன்று. அவன் ஹோம் பண்ண ரெண்டாவது கொடு, ரெண்டே கழிஞ்சு ரெண்டே வகையில் விடும். அவன் பிரிச்சுப்பான், அவன் பிரிச்சுப்பான். அப்போ இவன் செய்ய வேண்டிய அவதான கர்மாவில் அவளும் பங்கு பெறான். அப்போ அவளுக்கு இந்த அவதானம் வந்தது. அப்படி சேர்ந்ததுனால அந்த அக்னி அதனால ஹோமத்திலையும் சேர்ந்திருக்கா, அக்னியிலையும் சேர்ந்திருக்கா. அப்போ அந்த அக்னி சாகிற போது அவர் சொல்லுவார், நீ அந்த உபாசனாக்னியில் தான் தகனம். அவனுக்கு உபாசனாக்னா நமக்கு புரிஞ்சு போச்சு, இது அவன் தான் பண்ணியிருக்காங்க. அவளாக்கும் முன்னாடி போனால் அந்த உபாசனாக்னி அவனுக்கு போயிடும். சரி, கொஞ்சம் பாக்கி வச்சிருந்து நான் சாகிறதுக்காக வச்சுக்கிறேன்னு பண்ண முடியாது. ஏன்னா அக்னியை பிரிக்க முடியாது. அப்போ அவளுக்கு போகிறதுக்கு அப்புறம் தான் தர்மசாஸ்திரம், உனக்கு நீ இந்த அக்னி இல்லையே போயாச்சு, அதனால் உனக்கு விதுராக்னி சந்தானம் வச்சுக்கோ அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி உங்கள் அக்னி சந்தானத்தை உபதேசம் பண்ணு. அப்படி அவ்வளோ வைசிஷ்டம் இருக்கிறதுனால இந்த அக்னி மட்டும் இது கார்த்தால விச்சின்ன உபாசன அக்னி சந்தானம் ஆச்சுன்னா கார்த்தால அதை பண்ணணும். அந்த அக்னி சந்தானம் முடிச்சு விடுச்சு. இது இந்த அக்னி சந்தானத்துக்கு முன்னாடி என்ன செய்வார்னா, அதுக்கு முன்னாடியே அக்னி சந்தானம் முடிஞ்சு ஆரம்பிக்க மாட்டான். இந்த பிரவேச ஹோமம் முடிஞ்சு விட்டு, ஆங்கிலேய ஸ்தாலிபாகம் முடிஞ்சு விட்டு அப்போவே ஆரம்பிச்சுடுவான். அது எங்கேயும் இந்த இவனை இப்போ உதயஸ்வாதம் என்ன சொல்கிறான், மேல்படி அடுத்தது அது எப்படி சொல்லியாச்சே. அப்படின்னா என்ன, தேவதம் ஸ்தாலி பாகத்தில் சொன்ன தேவதை அக்னியும் அக்னி சுட்டது. சௌரி பூர்வாகுதி கால வேளையில சூரியன் முதல்ல ஆகுதி. அடுத்தது பார்ப்பணேனாதோன்யானி கர்மாணி வியாக்கியாதான்யாச்சாராத்யானி விஹ்யந்தே யதோபதேசம் தேவதாः அவிகிருதமாதித்யம் வைஸ்வதேவம் விஸ்வே தேவாः பௌர்ணமாஸ்யாம் பௌர்ணமாசீம் யஸ்யாம் கிரியதே உபாபரணே சமாபனே ச. சரி, இப்போ அடுத்தது ரிஷரிய பிரஜாயது அப்படின்னு ஆரம்பிச்சுவேன். இப்போ என்ன செய்வான், இந்த ரெண்டு பேருடைய ஒரு அங்கே ஒரு பூஜையை கொண்டு வந்து வச்சுருக்கான். என்ன பூஜை? கந்தர்வ பூஜை. அந்த கந்தர்வ பூஜைக்கு ரொம்ப லௌகிகமாக அந்த சமித்து வழியில் விழுந்திருக்கேன். முன்னாடி பிரவேச ஹோமத்தில் சம்யாக பௌஷ்யாலும் போடுவேன். அந்த 3 நீளமான சமத்து இருக்கேன். அந்த 3 நீளமான சமத்தை சேர்த்து வச்சுட்டு இந்த பிள்ளையோடு கட்டியிருக்காங்க, அதுலேருந்து ஒரு நூல் எடுப்பேன். அவளுடைய புடவையிலேருந்து ஒரு நூல், அது ரெண்டே அதில் சுற்றுவேன். அது வஸ்திரமாக புரியல, ரெண்டையும் சுற்றி ஒரு கிண்ணத்தை பேனை வச்சு என்ன பேர் ஒரு விஸ்வாவசுவன், என்ன பேர்? விஸ்வாவசு சோமகந்தம். ஆமாம், அதுக்கு அந்த கந்தர்வராஜன் தியாயாமி. இது விஸ்வாவச ஞாபகம் கந்தர்வர அவன் விஸ்வாவசமும் சொல்கிறது இல்லை. அங்கே இதில் வருது மந்திரத்தில் கந்தர்வராஜன் தியாயாமி அப்படின்னு ஆரம்பித்து 2 பேருமா சேர்ந்து ஒரு பூஜையை பண்ணுவான். அந்த பூஜையை பண்ணி அங்கே வச்சு விடுவான். இது அந்த கந்தர்வராஜ பூஜை எடுக்கிறது இல்லை. இது அந்த கந்தர்வராஜனை 3 நாளைக்கு வச்சுட்டு இருந்து 4ஆம் நாளைக்கு இந்த சேஷஹோமம் நடக்கிற போது அவனை விசர்ஜனம் பண்ணி சேஷஹோமம் நடத்துவான். அப்போ நமக்கு இல்லை. கந்தர்வராஜன் தியாயாமி போட்டு வச்சதுக்கப்புறம் இது முடிஞ்ச உடனே அடுத்தது இன்னும் இதுக்கப்புறம் சேஷஹோமம் ஆரம்பம். அதுதான் அடுத்தது வருது. அடுத்தது சேஷஹோமத்தெல்லாம் வருது. அஞ்சோடா அன்னை பிராய்ச்சிட்டு தான் வருது. நடுவில் ஒன்றும் இல்லை. இதுக்கு அடுத்தது அதுதானே, இதுக்கு அடுத்தது அதுதான் வருது. இப்போ இந்த இடைவெளியில எல்லாம் மந்திரத்தில் நமக்கு வரல, மந்திரமும் இல்லை. இல்லை இப்போ நான் சொல்கிற விஷயங்களுக்கெல்லாம்
இந்த அக்னி இந்த ஏகாகினி காண்ட மந்திரம் இல்லை. அது அடுத்தது அக்னி பிராயச்சித்தம் தான் வருது. இது அந்த கண்டமே அந்த ஹோமம் தான் வருது. இவன் என்ன செய்வன், இந்த இந்த சமித்தில் அந்த 3 சமித்தை இந்த நூலால் கட்டி என்ன சங்கல்பம் தெரியுமோ, 3 சமித்து சேர்ந்தது ஒரு கந்தர்வ ஸ்வரூபம். அந்த 3 இருந்தால் சமித்து 3 அங்கே விழுந்து அதை கட்டி விட்டான், அவ்வளவுதான். நீ இல்லாதே ஒரு சமித்தை வச்சு கட்டினா கூட போதும். இப்படி ஒரு சம்பிரதாயத்தை கடைப்பி விட்டு விட்டான். இது அந்த அப்படி ஒரு சம்பிரதாயம் ரொம்ப காலமாக இருக்குது. சம்யாபோக்கியான்னு போன்ற சமித்தை எப்படி அது உபயோகப்படுத்தலான்னு நமக்கே தெரியாது, புரியலையா? அம்மா என்ன சொல்றா தெரியுமோ, அந்த ஹோமத்துக்கு பயன்படுத்துறதுனால சமத்துக்கு ரொம்ப வசதி. இது அது பிரதிபத்தி கர்மாவாக பயன்படுத்தலாம். வாஸ்தவமாக ஹோமத்தை பயன்படுத்த உபயோகப்படுத்த மாட்டோம். இதுக்கு இப்படி தான் பண்ணுவோம். அது லௌகிகமாக இருக்கு. அங்கே என்ன சொல்றது, கந்தர்வராஜனை ஆவாகனம் பண்ணி நீ 2 பேரும் படுத்துக்கிறது 3 நாளைக்கும் 2 பேர் 2 கட்டில் படுத்துருந்தா நடுவில் அவனை வைக்கலாம். ஆரே அதுக்கு தான் பூஜை. அதுக்கு இப்படி ஒரு சம்பிரதாயத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது என்னதுன்னா, அவனுடைய வேஷ்டி இருக்க அதுலேருந்து ஒரு நூல் எடுப்பேன். எல்லாம் புதுசு தானே. 4 நாளைக்கு ஸ்நானம் கிடையாது, அதே வேஷ்டியில் தான் இருப்பேன். அவளுக்கும் புதுசு ஸ்நானம் கிடையாது. அப்போ அவளுடைய வஸ்திரமும் புதுசு. அப்போ 2லேயும் 100 இழுத்தா வருது. அப்போ அந்த சமயத்தில் அந்த ஸ்பாட்டில் ஒரு கந்தர்வராஜனை கிரியேட் பண்ணுறது ரொம்ப சுலபம். அந்த சமயத்தை எடுத்தால் இவா 2 பேர்த்தையும் நூலை வாங்கினா ஒரு கட்டுனா இருக்கிற இடத்துல அது 2 வஸ்திரம் மாதிரி, ஒரு வெள்ளை வஸ்திரமும் ஒரு கலர் வஸ்திரமும் இது அந்த நூலுக்கு வச்சுட்டு ஒரு கிண்ணத்து மேலே வைப்பேன். கந்தர்வராஜன் தியாகாமி கந்தர்வராஜம் ஆவாகாமி இது அப்படியே போட்டு வச்சு அதெல்லாம் ஆயிடுத்து எல்லாம் சொன்னால் அது அப்படியே வச்சிருக்கே இல்லையோ. அது 3 நாளைக்கு அது தொடரும். அதோட திருந்து கொடுத்து இது இனி இப்போ ஒன்றும் இல்லை, உபாசனாரம்பமான ஆச்சு. அப்புறம் ராத்திரி படுத்துக்கிற போது அவள் 2 பேரும் இன்னும் 2 கட்டிலில் படுத்திருந்தா நடுவில் இந்த கந்தர்வராஜன் வச்சுடுவான். அந்த கந்தர்வராஜன் இவா 2 பேரும் பரஸ்பரம் சம்சர்க்கம் பண்ணாது இருக்கிறதுக்கு சாட்சி. அவர் அங்கே இருப்பார். அப்படி 3 நாளைக்கு இருக்கும். சதுர்த்தியாம் அபராத்திரி எழுந்திருந்த உடனே அந்த கந்தர்வராஜனை எடுத்து அபிஷேகம் பண்ணி நீ தேவையில்லை. இது நான் கல்யாணம் முடியறதுக்கு முன்னோன்னு எங்களுக்குள்ள ஒரு சம்சர்க்கம் ஏற்படாது. சம்சர்க்கம் ஒன்றும் வராது. அந்த குழந்தை ருதுவே ஆகலேடா, இருந்தாலும் பார்க்கறது ஆலிங்கனம் பண்ணிக்கிறது சும்மனம் எல்லாம் கூட சம்சர்க்கம் தான். அது நஷ்டமாகும். அதனால அதை நடத்துகிறான். அப்போ 3 நாளைக்கு அவன் சாட்சியிடா கந்தர்வன். இவாள் பரஸ்பரம் சம்சர்க்கம் பண்ணலேங்கிறது யாரு சாட்சி. அவன் அபரராத்திரே சதுர்த்தியாம் அபரராத்திரே அந்த கந்தர்வராஜனை எடுத்து அபிஷேகம் பண்ணி அவனை விசர்ஜனம் பண்ணுவோம். அந்த விசர்ஜனம் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் இந்த இது சேஷஹோமம். அது காத்தாலே அந்த சேஷஹோமத்துடைய மந்திரமாக்க அடுத்த கண்டத்தில் வருது. அதுக்கு நடுவில் இந்த கர்மகலாபத்துக்கு ஏகாகிரி காண்டத்தில் எந்த மந்திரமும் விநியோகத்துக்கு இல்லை. அதனால ஒன்றும் சொல்லலை. ஆனால் நம்மள்கிட்ட நேர தொடர்பு இருக்க. அதனால கந்தர்வராஜன் தியாகாமி எல்லாம் ஹோம் பூஜை பண்ணியாச்சுன்னா அங்கே அப்படியே வச்சு விட்றேன். இப்போ கந்தர்வராஜன் தியாகாமி எல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். உடனே சங்கல்பம் பண்ணுவோம். இது இது இந்த 4வது ஹோமம் இருக்க. இப்போ சாயந்தரமாக தானே நடத்துகிறோம். அப்புறம் அத்திய பூர்வம் தேமனம் ஜெயனம் தாஜாம சியாம் சுபதிதம் நான் செய்யும். அந்த என்ன இப்போ நீ நடத்தக்கூடியது சேஷஹோமம். அது என்ன உத்வாக சேஷஹோம கர்ம கரிஷே. உத்வாக சேஷஹோம உத்வாகத்தில் சேஷஹோம கர்ம கரிஷே அப்படின்னு போட்ட உடனே கந்தர்வராஜன் எடுத்து வெளியில் போடணும். அது ஆரம்பிக்கிறது என்னது இது அந்த கந்தர்வராஜனை எடுத்து வெளியில் போடுறதே அதுதானே ஆரம்பம். அடுத்தது என்னடா படி அங்க ஹே விஸ்வாசோ உதீஸ்வாசோ விஸ்வாசோ நாளை சொல்ல போறேன், புரியலையா? அப்போ அதுலேருந்து ஆரம்பம். அவனை வெளியில் தள்ளியாச்சுன்னா அக்னேய பிராயசித்தை அதுதானே வருது. அப்போ அந்த அக்னேய உதீஸ்வாசோன்னு ஆரம்பிக்கலையோ இல்லையா? அதுதானே கண்டம் ஆரம்பம். அப்போ அந்த கந்தர்வராஜனை எழுப்புறதுலேருந்து அந்த கண்டம் அதுக்கு முன்னாடி இருக்குங்கிற சொல்றது இதுல இருக்கு. இது கந்தர்வராஜன் சொல்லி அந்த கந்தர்வராஜனை வைக்கிறதுடைய பரம தாத்பரியம் நமக்கு இதுலேயும் தெரியுது. 4 நாள் கல்யாணம்.
அந்த 3 நாளைக்கு ராத்திரியில் அவள் படுத்துக்கிற போது 2 பேரும் தனித்தனியாக படுத்துக்கணும். 3 நாளைக்கு உபாசனம் பண்ணணும். அந்த உபாசனம் பண்ணால் தான் 4வது நாளைக்கு இந்த ஹோமத்தை பண்ணுறதுக்குள்ள தகுதி வரும். அந்த ஹோமத்தை தகுதிக்கு இன்னொன்று என்னது, இவா ஒன்றுமே தொடவே இல்லைன்னு வரணும். அதனுடைய கண்டு ஒரே கர்மா தான், 4 நாள் நீண்டு இருக்கிற ஒரு கர்மா. அப்போ அதை நடுவில் வச்சு 2 பேரும் படுத்துப்பா. அதுக்கப்புறம் அந்த 4வது நாளைக்கு அபர்ராத்திரியா எழுந்த உடனே இந்த கந்தர்வராஜனை என்ன செய்வான், விசர்ஜனம் பண்ணுவான். அப்புறம் விசர்ஜனம் பண்ணுற போது அதை வச்சுட்டு கந்தர்வராஜன் 2 பேரும் அபிஷேகம் பண்ணுவான். இதுக்கு விசர்ஜனம் பண்ணி விட்டுருவான். அந்த அபிஷேகம் பண்ணுறது இப்போ நாம் என்ன செய்வோம், அவன் கொண்டு வச்சு அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி சங்கல்பம் பண்ணிவிடுவோம். இது இது உத்வாக சேஷகோப கர்ம கரிஷே. சங்கல்பமான கந்தர்வராஜனை என்ன செய்வோம், வேண்டான்னு வச்சு விடுவோம். அதுக்கப்புறம் தான் இந்த சேஷகோபம் வருது. இந்த உதீர் சுவாதகான்னு ஆரம்பிச்சிருக்கேன், அது அடுத்தது. இது அந்த உதீர் சுவாதகா இதுலேயே முடியறதா, இதில் திருவச்சியில. அதுக்கப்புறம் உதீர் சுவாத தசம கண்டான்னு சின்னதாக இருக்கானே, அதுதான் ஆரம்பம். அதனால அதுலேருந்து ஆரம்பிச்சு நாளை சொல்ற மந்திரம் அது. இதுல 2 விஷயம், பகல்ல பண்றதுன்னு ஒரு போர்ஷன், ராத்திரியில பண்றது ஒரு போர்ஷன். அந்த விபாகம் இருக்கு, அது எப்படி வந்தது? ராத்திரியில தான் பண்றது. இப்போ இது வரைக்கும் ராத்திரிடா, இது வரைக்கும் ராத்திரி. அந்த இதோட முன்னூடுது ஔபாசன ஆரம்பம் ராத்திரியிலேங்கிறான். சாயந்தான் ஔபாசன ஆரம்பம், ஆங்கிலேய ஸ்தாலி பாகம் சாயந்தான், பிரவேச கோபம் சாயந்தான். இந்த 3ம் என்ன சொல்லுவார், சாயந்தான் பண்ணும். காலம் சாயம்னு சொன்னா எல்லாத்திலையும் நான் ஏற்றுக்கிறோம். இதுல காலம் சாயம் சொல்லி ஏற்றுக்காத பகல்ல பண்றோமே, அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றார், கல்யாணம் ஆச்சு நம்ம பாஷையில, நம்ம கல்யாணம் தானே சொல்லுவோம். அதாவது பாணி கிரகணம் ஆச்சு, அதே திருமங்கல்யாணம் அப்படி ஆச்சு. ஆன உடனே அவன் சொந்தமா 2 பேரும் அவளை அழைச்சிருந்து தன்னுடைய ஆற்றுக்கு போயாச்சு. அங்க போனா அவளுக்கு ஆகாரமும் இல்லை, அதுக்கு இல்லை. ஏன்னா இன்னும் காரியம் இருக்கு, தீர்மானம் ஆயிடுச்சு. சீக்கிரமா போனாலும் உடனே அங்கெல்லாம் நடத்த முடியாது. அப்போ அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் அனுஷ்டானத்துக்கு அப்புறம் தான் இதை நடத்தணும். அப்போ ராத்திரி தான், இந்த ராத்திரி தான் வச்சுக்கிறார். பிரவிஷ்ய ஹோமம் ராத்திரியில, இது பிரவிஷ்ய ஹோமம் ராத்திரியில், ஆங்கிலேய ஸ்தாலி பாகம் ராத்திரியில, உபாசன ஹோமம் ராத்திரியில். இப்போ ராத்திரியில பண்ண வேண்டிய 3 ஹோமம். அந்த 3ம் ராத்திரியில் இருக்கிறதுனால இவன் அவ ஆற்றுக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அது நடுவில் விச்சின்னம் அல்ல. கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, ராத்திரியில் பண்ணா நடுவில் விச்சேதம் ஆச்சுன்னு. ராத்திரியில் பண்ணா கரெக்டு, பகலில் பண்ணப்படாது அப்படின்னு இவர் சொல்கிறார். பகலில் பண்ணுறதுக்கு அல்லான்னு. அதனால என்னாச்சு, அது வரைக்கும் போகிறது எத்தனை நேரமானாலும் அங்கே தான் பண்ணணும்னு சொல்கிறது. ஒரு இடத்துல வருது, விவாகம் ஆயிடுச்சுடா, அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டான். போனா அங்க போறது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்போ பிரவேசம் ஆறத்துக்குள்ள ஆங்கிலேய ஸ்தாலி பாகம் 9:30 மணி ஆயிடுச்சு. எத்தனை? 9 உடனே என்ன சொல்லும் தர்மசாஸ்திரம், 9:30 மணி ஆனால் உபாசனம் பண்ணக்கூடாது. உபாசனம் காலம் இல்லை, நாளைக்கு தான் உபாசனம் ஆரம்பிச்சிடும். அப்போ அவ என்ன செய்யறா, ராத்திரி சொல்லாத, ராத்திரியில் எத்தனை மணிக்குள்ள அது நடத்தணும்னு சொல்லியிருக்கா. இப்படி பர்டிகுலரா ராத்திரி தான் வேணும், இப்படிதான் நடத்தணும்னு சொன்னதை கூட நம்ம பரம்பரை என்ன பண்ணி கொடுத்து பகல்லே நடத்துறது. நம்ம பேர்ல தப்பு இல்லையடா, ஏன்னா நம்ம அது அதை ஏற்றுக்க, நம்ம பரம்பரை வந்ததுனால பண்ணிருக்கிறார். ரொம்ப நாளைக்கு ராத்திரியில் நடந்திருந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நானும் நிறைய கலந்துருக்கேன். அந்த பர்டிகுலர் மத்தியானம் வந்தால் அதுக்கு மேலே அடுத்த கர்மாவுக்கு அதிகாரம் இல்லை. அவாத்திலே உட்கார்ந்தா கூட ராத்திரி தான். நீ இந்த பொண்ணையும் குத்துக்குன்னு என்னுடைய சொந்த இடத்துக்கு போறேன்னு சொல்றேன்னு வச்சுப்பா, நீ போகல இங்கதான் இருக்கே பண்ண போறேன்னா கூட ராத்திரி தான் பண்ணணும்.
நீ அங்கே போகலை, வண்டியை கொண்டு போகிறா அப்படிலாம் வருது, அதெல்லாம் இல்லைன்னு வச்சுப்போ. இருந்தாலும் நீ ராத்திரி தான் பண்ணணும். அப்போ சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அதே ஆற்றுல இருந்து நீ போகாட்டா கூட அதுக்கப்புறம் தான் அதை பண்ணணும். அந்த 9 மணிக்குள்ளே அவுபாசன ஆரம்பம் முடிக்கணும். அதுக்கப்புறம் நீ இது அபரராத்திரி சொல்லத்தினால அது ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு பாவிச்சுட்டான். சாதாரண ராத்திரியில் பண்ணுறதுனா 9 மணிக்கு முன்னாடி பிரதம யாமம் இருக்க, அதுக்குள்ள அந்தர்கதமாகணும். இது அது அடுத்த நாளையும் பண்ணுன்னு சொல்கிறான். அப்படி நேரம் ஆயிடுச்சுன்னா 9 மணி தாண்டி விட்டுருந்தா அவுபாசனம் அடுத்த நாளைக்குங்கிறான். ஏன்னா நீ இந்த கடைசி இது இருக்க ஹோமம் 4வது நாளைக்கு தான் பண்ண போற. இன்னைக்கு கல்யாணமாய் இதெல்லாம் பண்ணுறோம், நேரமாச்சு, வீட்டுக்கு போ, அங்கே போய் சேர்றதுக்கு நேரமாச்சு அப்படின்னா பிரவேச ஹோமம் ஆச்சு, அதெல்லாம் 6 9 மணி ஆயிடுச்சுன்னா ஆங்கிலேய சாலிபாபா 9 மணி ஆகிட்டு தான் பண்ணணும். நான் உடனே அது பண்ணுறேன், நான் பண்ண இடம் கொடுக்காது, நாளைக்கு பண்ணுன்னு சொல்லு. நாளைக்கு எப்படி ஆரம்பித்து அது வரைக்கும் என்ன பண்ணுது, அது தப்பே இல்லை. நீ நாளைக்கு இதை ஆரம்பித்து அந்த உபாதனத்தை தொடர்ந்தா போதும். அப்போ 4வது நாளைக்கு இருக்க அதுதானே, அப்போ ஒரு நாள் தள்ளி போகிற 4 நாள் இருக்க அப்படின்னு பல விஷயங்களில் கேரளத்திலேயே இந்த மழைக்காலம் மழை விட்டுன்னா வண்டியை கட்டிட்டு போகிறோம், நேரமாச்சு, போகிறதே 8 மணி ஆச்சுன்னா அப்போ அங்கே எல்லாம் நடந்ததுக்கு அந்த வாத்தியாரே சொல்லி உபாசனம் மணிக்கு ஆரம்பிக்கூடாது, நாளைக்கு தான் அப்படின்னு செய்வாங்க. அப்போ அதுக்கெல்லாம் கால நிர்ணயம் இருக்கு. அந்த கால நிர்ணயத்தை வச்சு தான் இதை வந்திருக்கே தவிர இவன் மத்தியானம் சாப்பிடணும், இன்னைக்கு பாக்கி எல்லாம் சாயந்தரம் பண்ணிக்கலாம்னோ அப்படின்னோ இல்லை நீளம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு 12 மணிக்குள்ளே எல்லாம் சேஷமம் வரைக்கும் பண்ணுறது ஒன்றும் அது சார்த்தமாக அது விவாகத்துக்கு சேர்ந்ததல்ல. ஏதோ சந்தர்ப்ப அனுசாரம் அனுசாரம் நம்முடைய முன்னோர்கள்லாம் அவளுடைய மனோபாவத்துக்கு தகுந்தபடி மாற்றி சுற்றுச்சூழலெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவாள்லாம் கஷ்டப்படும், பண்ணாது போயிடுவான், கர்மா நஷ்டமாயிடும், சரி கர்மலோபம் வர வேண்டாம், இப்போவே பண்ணி தொலைச்சு விடுவோம் அப்படி பண்ணியிருந்தா தவிர எல்லாரும் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டு பண்ணுவாள் அல்ல. சுற்றுச்சூழல் நமக்கு சந்தர்ப்பம் இல்லை, அதனால் பண்ணதால மனப்பூர்வமாக இல்லை. அப்போ எல்லாம் சேர்த்து பண்ணுறோம். இது வரைக்கும் வரும் இந்த உபாசனாரம்பம் வரைக்கும் வரும். அப்புறம் அந்த உதய சுவாதான்னு எப்போ வருது, 4வது நாளைக்கு சதுர்த்தியாம் இருக்கா இல்லையா, வரலையும் சதுர்த்தியாம் அபரராத்திரி அது அங்கே சதுர்த்தியாம் அபரராத்திரி இந்த 2 நாள் இதனால உத்தாபனம் உதய சுவாதம் இல்லையா, அவனை எழுப்பி விடணும். இப்படி ஒரு சமாச்சாரத்தை அங்கே கந்தர்வனுடைய சமாச்சாரத்தை சொல்லி வைக்கிறார். அவா சொல்றா, என்னத்துக்கு இவா 2 பேருடைய பரஸ்பரம் சந்தர்க்கம் இல்லை எங்கிறதுக்கு சாட்சியாக கந்தர்வனை கூப்பிட்டாங்க. விஸ்வாபதம் சோமகந்தர்வம் இது ஆமாம், அதனால் அவர் தான் இது சாட்சியாக இருக்க முடியும். கந்தர்வாலெல்லாம் தேவயோனி விசேஷமாக்கும், வரும் நம்ம மாதிரி இருக்கவா சாட்சியாக வைக்க முடியாது, ஏன்னா நாமெல்லாம் அங்கே போக முடியாத. அப்போ ஒரு தேவயோனி விசேஷம் இது கந்தர்வாள் தான். அதனால கந்தர்வனை அங்கே சொல்கிறாங்க. அந்த கந்தர்வன் அங்கே இருந்தானா கண்ணுக்கு புலப்படாத, திருஷ்டி கோத்திரம் இல்லையே, சங்கல்பம் தானே அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்தை வந்ததுனால அது இது உள்ள வரல. இது இந்த மந்திரத்தில் அடுத்தது வரக்கூடியது சேஷமம் தான், பிரவேசமாச்சு, ஆக்னேய தாலிபாகமாச்சு, உபாசனா அது இல்லை. இதில் உபாசனம் அது சாயம்பிராதர் உபாசனம் சொல்லுவே தவிர அந்த மந்திரமெல்லாம் இது உள்ள வராது, வெளியில் இருக்கு. சத்வார சிங்கா திரையோசி பாதா அப்படின்னு சொல்றேன், அதெல்லாம் அங்கேயும் இருக்கு. இது அது ஏகாகிரி காண்டத்தில் வர சப்ஜெக்ட் இல்லை. ஏகாகிரி காண்டத்தில் கல்யாணத்துக்கு இருக்கக்கூடிய விஷயம் இருக்க, அதுதான் வரணும். அப்போ கடைசியில அடுத்து ஒன்று மிச்சம் என்னது, சதுர்த்தியாம் அபராத்திரே. அவ எழுந்திருந்து உடனே என்ன செய்யணும், அப்போ ஒன்றும் குடி கூட கிடையாது, அப்புறம்தான் அபராத்திரத்தில் எழுந்திருந்து இவனை உத்தாப்பிய அவனு அந்த உத்தாபன மந்திரத்திலேருந்து அடுத்த கண்டம் ஆரம்பம் நாளைக்கு வச்சுக்கணும்.